இந்த ஒரு மாதமாகவே பரபரப்பு. இந்த பெரியார், சீமான் ஒரு பக்கம் போனாலும் கூட, சினிமாலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பித்து பயங்கரமாக ஸ்பீச் கொடுத்தாரு இந்த பரந்தூர் விமான நிலைய வரப்போகிற இடத்துல. அதே டைமில் பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் பார்த்தீங்கன்னா, அந்த கார் ரேஸில் கலந்துக்கிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பேட்டிலாம் கொடுத்தாரு. தன்னுடைய கொள்கையை மீறி பேசினார். அஜித் வாழ்கன்னு சொல்லாதீங்க, விஜயும் வாழ்கன்னு சொல்லாதீங்க அப்படிலாம் சொன்னார். விஜயை வாழ்கன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாருமே பிடிச்சி கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க அஜித்தை. நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கு அஜித் வாழ்க அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுங்கள், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லாதீங்கன்னு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவரு கட்சிக்கு போயிடாரு, அப்போ நீங்கள் அவர் வளர்ச்சியை பொறாமப்படுறீங்களா, வன்மத்தை வெளிப்படுத்துறீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் பரபரப்பு. அதே சமயத்தில் அஜித்துக்கு பத்மபூஷன் விருதை அறிவித்தாங்க மத்திய அரசு. ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொழுந்துட்டு எறிய ஆரம்பிச்சிச்சு. அஜித்துக்கு என்ன தகுதி இருக்குது அவருக்கு பத்மபூஷன் கொடுக்குறீங்க, சினிமாவில் அவர் என்ன பண்ணார், எத்தனை ஹிட்டு கொடுத்தாரு, அப்படியே இருந்தாலும் என்ன அப்படி ஒன்று நல்ல படம்லாம் அடித்தார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன தோணுச்சு எல்லாருக்குமேனா, விஜய் எதுக்கிறது திமுக இங்கே, பாஜக மேலே. ஸோ ரெண்டையும் தான் தன்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார் விஜய். ஒவ்வொரு டைம் அதான் சொல்லிட்டு. ஸோ விஜயை கடுப்பேற்ற தான் நம்ம ஒன்றிய அரசு என்கிற மத்திய அரசு அஜித்துக்கு பத்மபூஷன் விருதை கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் பல பேர் முரண்பட்ட கருத்துக்கள் சொன்னாங்க. அப்போல்லாம் இருக்காதுங்க, நிஜவாலுமே அஜித்துக்கு மனப்பூர்வமாக கொடுத்தாங்க அவருடைய திறமையை பாராட்டி அப்படின்னாங்க. பல பேர் விஜயை கடுப்பேற்ற தான் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இப்போது ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய டைரக்டரு, தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான தவிர்க்கவே முடியாத ஒரு பிரபலம், அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பெரும்பான்மையான பேர் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை தான் சொல்கிறாரு. என்னென்னா, விஜய் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காரு, எம்ஜிஆர் போல் வரணும் அப்படின்னு தான் அவர் அந்த சாட்டையவே எடுத்திருக்காரு. அதே சமயம் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கொடுக்குறதில்ல, அரசியல் இருக்குது, விஜயை வெறுப்பேற்ற தான் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா? என்னுடைய கருத்தும் அதுதான். விஜயோட அரசியல் வருகைக்கு அப்புறம் தான் அஜித்துக்கு பத்மபூஷன் விருதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல நான் அரசியலாக தான் பார்க்குறேன். இதில் 100% அரசியல் இருக்குன்னு பார்த்திபனே ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாரு. அப்போது பெரும்பான்மையாகவே நினச்ச மாதிரி விஜயை வெறுப்பேற்ற தான் அஜித்துக்கு பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா அஜித்துக்கு அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது, அஜித்துக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்னும் பார்த்தீங்கன்னா நெட்டிசன்கள் சொல்லிட்டுருக்காங்க. இதில் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். பார்த்திபன் சொல்கிற மாதிரி இதில் அரசியல் இருக்கா, இல்லை அஜித்தோட திறமையை பாராட்டி தான் பத்மபூஷன் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.